ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அப்படியே போயிருப்பா. ஸோ வீட்டில் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்டுக்காரி டீமே வந்து, என்னம்மா இது உன்னுடைய ஃப்ரெண்டு போயிட்டாலும் உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுமே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதுல இருந்துமே இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்கலாம் அவ போயிட்டால வச்சிட்டால அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நீத்தியோடைய அம்மாவுமே சொல்லிடுறாங்க, அவ போனா என்ன, பரியோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. அப்படி பார்த்தா மறுநாள் கல்யாணம் தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். தென் அப்பவுமே வந்துட்டு இந்த நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஸோ அவனுடைய அம்மா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த ஆன்ட்டியுமே வந்து, நீ எதுக்கு அந்த கல்யாண வீட்டுக்கு போற, அவங்க தான் உன்னுடைய பையனை ரிஜெக்ட் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இந்த ஆன்ட்டியுமே வந்து, இல்ல நான் வந்து பார்க்க போறேன், என் பையனை விட அந்த வருண் வந்து அப்படி எந்த விதத்துல வந்து ஒசத்தியா இருக்கான், அவங்க வந்து என் பையனை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன், அதை விட்டுட்டு நான் போய் வாழ்த்தலாம் போல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிளம்பிட்டு அப்படியே தன்னுடைய பையன்கிட்ட வந்து நீ கிளம்பிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுமே வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். ஆனா இவங்களுக்கோ ஒரு பக்கம் வருத்தம் இருக்கும்ல, தன்னுடைய பையனுக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நீத்தி போயிட்டால, ஸோ நீத்தியை தானே பேசி வச்சிருந்தாங்க தன்னுடைய பையனுக்கு. அந்த வருத்தத்துல இவங்க அப்படியே அந்த பரியோட கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்க, அப்படி இந்த பக்கம் நம்ம பரி இருக்கால்ல, ஸோ அவளுக்கு கல்யாணம் பண்ணவே இஷ்டம் இல்லை. ஏன்னா அவ கண்ணு முன்னாடி நம்ம ராஜு தான் வாரான், நீத்தியோ இல்லை அந்த இடத்துல. ஸோ அவளுமே ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருக்கிறா. அப்போ பார்த்தா டக்குனு ட்ரெஸ்ஸை தான் கொண்டு வந்துட்டு இருப்பா போல. அப்போ நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஸோ அவனை போய் இடிச்சிடுறா. அப்போ பார்த்துட்டு அவளுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா ஹீரோ இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கான். அவள் அப்படியே பார்த்துட்டே அப்படி ஸ்டப்பனாக நிற்கிறா. இவன் தான் வந்து அவள் கீழே போட்டிருந்த அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அவள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். அடுத்த தடவை சேஃபாக போங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வந்து கொடுத்துட்டு இருக்கான் அந்த திங்ஸை ஃபுல்லாத்தையும். அப்படியே அவளுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அவன் வந்து, நீங்கள் என்னுடைய ஹார்ட்டையே கொண்டு போறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, பக்கத்தில் இருந்த தங்கச்சிக்காரிக்கு ஒரே ஷாக்கு. என்ன சொல்றாரு இவர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லைங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் என்னுடைய ஃபோனை மென்ஷன் பண்ணேன், என் ஃபோனை நீங்கள் கொண்டு போயிட்டீங்க, ஸோ என்னோட ஃபோன் வந்து என்னுடைய ஹார்ட்டு, நான் என்னோட ஃபோனை எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு இவளுமே வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா, சிரிச்சிட்டு இருக்கா. உடனே சரிங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்துட்டு அவனுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறான். இப்போ ஹீரோயினோட தங்கச்சி வந்து புரிஞ்சுக்கிட்டா, சரி இவளுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டா. அப்போ அவள்கிட்டையுமே வந்து சொல்கிறான், இவரே உன்னுடைய மாப்பிள்ளையும் வந்து நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இவ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் தான் இவளுக்கு ரியலைஸ் ஆகுது, ஓ நம்மளுக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரூமை பார்க்க போய்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்படி இந்த பக்கம் கல்யாணோடைய வேலையெல்லாம் பரபரன்னு நடந்துருச்சு. அப்போ பார்த்தா நம்ம பரியோடைய அப்பா நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்டேயுமே வந்து ராஜுவோடைய அம்மா எப்படியாச்சும் பேசிடணும், எதுக்காண்டி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம பரியோடைய அப்பா வந்து சொல்றாரு, ஸோ அவட்டையுமே பேசிட்டு இருக்காங்க. வருணும் ஓகே தான், ஆனா என்ன பரி அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இதை சித்திக்காரி பார்த்துடுறா. இந்த பொம்பளை எதுக்கு நம்ம பரியோடைய அப்பாட்ட பேசிட்டு இருக்கு, ஸோ கல்யாணத்தை எதையும் நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ பரியோடைய அப்பாட்ட வந்து, உங்களை அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டா இந்த பொம்பளை. அப்படி இந்த பக்கம் பரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதனால அம்மாக்காரவங்களுமே வந்து, நீ நீதி இல்லைன்னு ஃபீல் பண்ணாதம்மா, அதுக்காண்டி இந்த பாரு புதுசா ஒருத்தவங்க, இது உன்னோட ஃப்ரெண்டு தான், ஸோ இவங்க ஒன்று ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவளை சமாளிச்சு அந்த ஃப்ரெண்டுமே இவளை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா இவ என்ன நினைச்சான்னு தெரியல. சடனா வந்து அந்த ரூமை விட்டு வெளியில போறா. அப்படி யோசிச்சுட்டே போறா ராஜு பத்தி. டக்குன்னு பார்த்தா தடுக்கி விழும்போது ராஜுவே பிடிச்சிருந்தான். என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, ஸோ இவ வந்து பேசுறா. இவளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா நீ வீட்டில் பேச வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, அதுக்கு இவெல்லாம் வந்து ஒண்ணுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறா. கடவுள் என்ன நாடி இருக்காரோ அது நடக்கட்டும், ஆனா நான் என்னுடைய ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவ ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கப்புறம் வந்து தங்கச்சிக்காரியும் ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. ரூம்ல இருந்து அம்மாக்காரவங்களும் வந்து பேசிட்டு இருக்கும்போது இவ வந்து வெளியில வாரா. அப்பதான் வந்து இந்த இடத்துல வந்து டெக்கரேஷன் பாதியிலே நிக்கிறத பார்த்த ஹீரோ வந்து, சரி அதை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி நம்ம ஹீரோயின் தற்செயலா இறங்கி வருவாள். அப்ப பார்த்தா அந்த மாலையை ஹீரோயின் கழுத்துல கொண்டு போய் இவன் இவன் கை தவறி ஸ்லிப் ஆகி போட்டுரும். ஸோ அப்போ வந்து அங்க உள்ளவங்க ஒரு மாதிரி பார்க்க, அப்போ இவனுமே வந்து இல்ல இல்ல கை தவறி ஸ்லிப் ஆகி அந்த மாலை விழுந்துருச்சு
தங்கச்சி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். அப்படி பார்த்தா கல்யாணம் தான் நடக்க போகுது. ஸோ மாப்பிள்ளைக்காரவரும் உன் பொண்ணுக்கு மாலையை தூக்கி போட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த ரவுடி பையன் இருக்கான்ல சைக்கோ, ஸோ அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான் ஃபோன்ல. அதுக்கப்புறம் அவனுடைய பாடி கார்டு வாங்க சார் நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அவன் வந்து இல்ல இல்ல நான் ஒரு தடவை லாஸ்டா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு அந்த பாடி கார்டுமே இல்ல இல்ல சார் அந்த பெரிய சார் வந்து உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கார்ல வச்சு அந்த ராகேஷ் பையலையுமே கூட்டு போயிட்டான். வீட்டுக்கு போன அவன் ரொம்ப அப்செட்ல இருக்கான். இதை பார்த்தா அவன் அப்பாக்காரருமே வந்து என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ வீட்டில் உள்ள ஒரு 2 பேர் வந்து அவனை மீட் பண்ண வந்திருப்பாங்க. அவன்கிட்ட வந்து நாளைக்கு நீங்க மீட் பண்ணுங்க இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் வந்து இந்த சைக்கோ பையல்கிட்ட வந்து என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு பரிதான் வேணும் அப்படின்னு சொல்றான். செவிட்லயே ஒரு அறை அரைஞ்சிட்டாரு. அரைஞ்சிட்டு நேரா அவனை ரூமுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு அறிவில்ல வைக்கல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அப்படியே ரூமை பூட்டிட்டு வந்துடுறாரு. இவனுமே வந்து எப்ப என்ன விடுங்க நான் போய் பரிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் சைக்கோ. அப்படி இந்த பக்கம் மாப்பிள்ளைக்குமே மாலை போடுற நேரத்துல மாப்பிள்ளையோட அப்பாக்காரர் வந்து இந்த கல்யாணம் நடக்காது, நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல. சோ பரியோடைய அப்பா வந்து இந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நீங்க தனியா வாங்க உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை அப்போதைக்கு நிப்பாட்டிட்டு தனியா போய் பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. அம்மாக்காரவங்களும் பரிட்ட வந்து நீ ஒரு நிமிஷம் நின்று ஒண்ணுமே இங்க நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தென் இவங்கெல்லாம் பேசுற விஷயத்த பரி வந்து நின்று கேட்டுட்டு தான் இருக்கிறா. அப்ப வந்து அப்பாக்காரவர்கிட்ட அந்த மாப்பிள்ளையோட அப்பா வந்து டௌரியா வீடையும் அந்த கடையும் கேட்கிறாரு. ஸோ இவருமே வந்து கல்யாணம் நடந்துக்கிட்டும் நான் எழுதி தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நீங்க எழுதி தந்தாதான் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எப்படி சொல்ல ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பரிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. நம்மளால தானே நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கான். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, இந்த கல்யாணம் பண்ணிக்கவும் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரெஸ்ட் ரூம் போறான். போயிட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, என்னத்தையோ போட்டு தேடிட்டு இருக்கா. ஆனா ஒரு டக்குன்னு பார்த்தா ஒரு பாட்டில் மாதிரி கையில கிடைக்குது. அப்படி குடிக்கும்போது அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த தப்பை வந்து உங்களுக்காக செய்யவே கூடாது, ஆனா நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில்ல இருக்கிறத அப்படி அந்த விஷத்த குடிக்கிறா. விஷமா என்னன்னு தெரியல. ஃபெனால் நினைக்கிறேன். என்னமோ ஒண்ணு அப்படியே குடிக்கிறா. அப்புறம் பார்த்தா மயக்கம் போட்டு கீழ விழுந்துடுறா. அப்போ அந்த ஃபங்ஷன்ல இருந்த ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ இவளோட ஃப்ரெண்டு தான் அவ. ஸோ அவன் வந்துட்டு இவள பார்க்க வந்தவ இவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கத பார்த்து சரியான ஷாக் ஆயிட்டு, பரி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் அவன் மூஞ்சில தெளிக்கிறா. அதுக்கப்புறம் தான் பரி வந்து முழிக்கிறாளா. ஸோ தண்ணி குடி அப்படின்னா, இல்ல எனக்கு இந்த தண்ணி வேணாம் அப்படின்னு சொல்லி அழுறா. ஸோ தண்ணி குடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அவள காம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவளுமே வந்து ரிப்ளை குடுக்குறா. இந்த மாதிரி வந்து டௌரி கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து வாழவே இஷ்டம் இல்ல, வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ பெசாட்டு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. தென் அப்பதான் வந்து இந்த பையனுடைய அம்மா இருக்காங்கல்ல, ஸோ அந்த டௌரி கேட்டாங்கல்ல, அந்த பையனுடைய அம்மா வந்து என்னம்மா கல்யாணம் நடக்க போகுது நீ இன்னும் வரலையா, ஏன் மூஞ்சி இப்படி தொங்க போட்டு உட்காந்துருக்க, சிரிச்சிட்டே வா அப்படின்னு சொல்லி நம்ம பரிய கூட்டிட்டு போறாங்க. அப்ப பார்த்தா இவ கல்யாண மேடையில நிக்கிறா. தென் அப்பவுமே வந்துட்டு பரி உண்மையே சொல்லியிருந்திருக்கணும் அப்படிதானே. ஸோ அவ உண்மையே சொல்ல மாட்டேங்கிறா. அப்ப இந்த பொண்ணு தான் வந்து இந்த கல்யாணத்தை ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சூசைட்க்கு அட்டம் பண்ணா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த இடத்துல போட்டு உடைச்சிட்டா. எதுக்காண்டி இவ வந்து சூசைட்க்கு அட்டம் பண்ணா எதுவுமே இவங்க எல்லாத்துக்குமே புரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு சொல்றா, டௌரி வாங்கி தான் அப்படி கல்யாணம் பண்ணணுமா, போலீஸ்க்கு தான் ஃபோன் பண்ணணும். ஸோ ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை இவ்வளோ பெரிய கேள்விக்குறியில நிக்குது அப்படின்னு சொல்லி பரிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கா. அப்பதான் அப்பாக்காரவரும் சொல்றாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலைனாலும் பரவாயில்ல, லாஸ்ட் வரைக்கும் அவன் என் பொண்ணாவே இருந்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இந்த பொண்ணுமே வந்து இப்பவே டௌரி கேட்டு டார்ச்சர் பண்ணாங்கன்னா அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்ல. அப்புறம் பார்த்தா அம்மாக்காரவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் தான் ஒருத்தனால நிப்பாட்டி நின்னு போச்சு. ஸோ ரெண்டாவது இது வந்து மறுபடியும் நின்னுருச்சு அப்படின்னா அது வந்து எவ்வளவு பெரிய பேராயிரும், இதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காது, ப்ளீஸ் என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ரொம்ப கெஞ்சுறாங்க அவங்க அம்மாக்காரவங்க. ஸோ அப்பாக்காரவங்கள்ட்டையுமே வந்து நம்ம பொண்ணோடைய வாழ்க்கை நீங்க என்னங்க இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னதும் அவருமே பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பொம்பளை வந்து ரொம்பவே வார்த்தையை விட்டுட்டா. ஃபர்ஸ்ட் கல்யாணம் இந்த பிள்ளைக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்றது எங்களுக்கு என்ன தெரியாதா, இவ ரொம்பவே அன்லக்கி கேர்ள் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து தலைகுறைவா பேசுறாங்க. அப்போ வந்து இவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்போ அந்த பொம்பளையுமே வந்து இந்த கல்யாணம் ஒண்ணு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக
பாக்குது. அப்பதான் வந்து அந்த மாப்பிள்ளைக்காரவர் இருக்கார்ல, ஸோ அவருடைய அப்பாவும் அந்த டாக்குமெண்ட்ட குடுத்துட்டு, "எங்க பையனுக்கு இப்படியாப்பட்ட கல்யாணம் ஒண்ணும் தேவையில்ல." அப்படின்ற மாரி சொல்லி, அவங்களுமே கெளம்புறாங்க. அப்போ வந்து அம்மாக்காரவங்க அழுதுட்டு இருக்காங்க. "இதுக்கு மேல என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து நம்ம ராஜு ஹீரோ இருக்கான்ல, ஹீரோடைய அம்மா வந்து சொல்றாங்க, "என்னுடைய பையன் உங்களுடைய பொண்ண கல்யாணம் பண்ணுவான்." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத கேட்ட அம்மாக்காரவங்களுக்கு சரியான ஷாக். "என்ன சொல்றீங்க நீங்க?" அப்படின்னு சொன்னா, "உண்மைக்கும் தான் சொல்றேன். பரிய மாரி ஒரு பொண்ணு கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும்." அப்படின்ற மாரி இவங்க சொல்ல, அப்ப அம்மாக்காரவங்களுமே, "உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லப் போறேன்னு எனக்கே தெரியல." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஃபர்ஸ்ட்டு கல்யாணத்த நடத்தி வைப்போம். பரிக்கும் என்னுடைய பையன் தான் கரெக்ட்டு. என் பையனுக்கும் பரி தான் கரெக்ட்." அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி, ரொம்ப ஹேப்பியா வந்து பரி என்னுடைய மருமக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பவாச்சும் சேர்த்து வச்சீங்களே அப்படின்ற மாரி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹேப்பி ஆயிடுறா. ஸோ அவள வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு வந்து அம்மாக்காரவங்க, "ராஜு மாரி ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைக்கவே மாட்டான்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் ராஜு வந்து நீதிய தான் நெனச்சுட்டு இருக்கான். இந்த நம்ம சைக்கோ பையன் இருக்கான்ல, அவன காட்டுறாங்க. அவன் வந்து கதவ உடைச்சுட்டு இருக்கான். ஆனா, அவன் ஃப்ரெண்டுக்காரனும் கதவ தொறந்து விட்டுர்றான். ஸோ பாடிகார்ட் சொல்றான், "இங்க பாருங்க சார், நீங்க அங்கலாம் போக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்டுக்காரனும் இவனும் சேர்ந்து என்ன பிளான போட்டானுங்கன்னு தெரியல. அடுத்த சீன்ல பார்த்தா, நம்ம ஹீரோயினுடைய ஃபங்ஷனுக்கு அந்த சைக்கோ பையன் வந்திருக்கான். இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இன்னைக்கு என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். ஏன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கன்டினியூஸா இனிமேல் வீடியோ போட ஆரம்பிச்சுருவேன். எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ்.